ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம் மூணையும் மிக்சியில் போட்டு அடித்து அதில் எண்ணெயில் போட்டுருணுங்க. அதுக்கப்புறம் கத்தாழை ஒரு பீஸ் எடுத்து அதில் போட்டுடணும். வெத்தலை ஒன்று போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு சிம்மில் வச்சு எண்ணெயை நல்லா காய்ச்சணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெள்ளை கலராக இருந்த தேங்காய் எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள். போடுங்க சொல்லுங்க. இன்னும் ஒன்று 2 எடுத்து நச்சு கொடுங்க. போடுங்க, அது பொரிஞ்சிருக்கும். இதே போடலாம். செம்பருத்தி இலை கூட போடலாம். இப்போதைக்கு கொஞ்சோண்டு நிறையா காய்ச்சி வச்சு வீணாக போச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கற்ற போடும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சிறிதளவு நச்சு ஒரு எண்ணெயில் போட்டுக்கணும். கத்தாழைலாம் பாருங்க. வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, கத்தாழை, சின்ன வெங்காயம். பார்த்தீங்கன்னா சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். எண்ணெய் இப்போயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் க்ரீன் கலராக ஆயிடுச்சு. நல்லா வேக விடணும். வேக விடலைன்னா எண்ணெய் வந்து சிக்கனாக எடுத்துடும். அதனால் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாழை, வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், பாருங்கள், வெந்தயம், கருவேப்பிலை, கத்தாழை, கருஞ்சீரகம் எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சமாக நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி 1 மாதத்துக்கு ஆகிற மாதிரியும் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 ml எண்ணெயில் தான் இதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த எண்ணெயை டெய்லி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மாதிரி இதையும் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா முடி நல்லா வளரும், முடி கொட்டாது. இதை விடாமல் நீங்கள் இதே மாதிரி காய்ச்சி தேய்ச்சிக்கிட்டு வரணும். கத்தாழைலாம் போட்டிருக்கனால பொடுகு தொல்லைலாம் உங்களுக்கு இருக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா க்ரீன் கலரில் வந்துச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் பொன்னிறமாக வந்துடுச்சு. அதேமாரி போட்டிருக்க எல்லா பொருளும் கிறிஸ்பியாக வந்தோன்னா நிப்பாட்டிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா உங்கள் முடிக்கும் பாதுகாப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. வெத்தலை வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், தலையில் உள்ள நீர்லாம் இல்லாமல் நீர் கோக்காமல் இருக்கும். இந்த தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி பட்டால் எண்ணெய் வந்து சிக்குநாதம் எடுத்துரும். அதனால் எல்லா பொருளையும் கழுவி நிழலில் உணர்த்தி அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. கருவேப்பிலை வந்து தொட்டு பார்த்தா உடையணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொட்டு பார்த்தா கிறிஸ்பியாக உடையுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக இதிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எண்ணெயில் இறங்கி எண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலரில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.